வணக்கம். இது சமூக மீடியாவின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். ஹார்முஸ் ஜலசந்தியில் பயங்கர வெடிச்சத்தம், அமெரிக்க போர் விமானங்கள் அதிரடி தாக்குதல், ஈரானிய கடற்படை வீரர்கள் 4 பேர் பலி, குண்டுமலைக்கு நடுவே டிஜிட்டல் சிறை, 90 நாட்களாக முடக்கப்பட்ட இணையம், மக்கள் தவிப்பு. உக்ரைன் தலைநகரை அடியோடு அழிக்க புடின் திட்டம், அமெரிக்க தூதர்களை உடனடியாக வெளியேற்றுங்கள், மாஸ்கோ விடுத்த இறுதி எச்சரிக்கை. ஒப்பந்தம் காற்றில் பறந்தது, கிஸ்புல்லாவை நசுக்கு நெதன்யாகு அதிரடி உத்தரவு, லெபனான் மீது பாஸ்பரஸ் குண்டுவீச்சு. Fourth Monkey Connect. AI works for you. உலகம் முழுவதும் தமிழர்களுக்கான AI WhatsApp Business Connect. பிசினஸ் தேடுறீங்களா? வாட்ஸ்அப் போதும். எந்த நாட்டிலிருந்தும் பதிவு செய்ய தயாரா இருங்க. Coming soon. அமெரிக்கா ஈரானிடையான அமைதி ஒப்பந்த பேச்சுவார்த்தை முட்டுக்கட்டையில் முடிந்த சில மணி நேரங்களிலேயே மத்திய கிழக்கில் ஒட்டுமொத்த உலகையும் முழுக்கும் வகையில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. ஈரானின் மிக முக்கிய ராணுவ தளங்கள் அமைந்துள்ள பந்தர் அப்பாஸ் நகரிலும் உலக வர்த்தகத்தின் ஒரு நாடியான ஹார்முஸ் ஜலசந்தியை ஒட்டிய கடலோர பகுதிகளிலும் நள்ளிரவில் அடுத்தடுத்து பயங்கர வெடிச்சத்தங்கள் கேட்டுள்ளதாக ஈரானிய அரசு ஊடகங்கள் அதிரடியாக அறிவித்துள்ளன. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ ட்ரம்ப் ஒருபோதும் மோசமான ஒப்பந்தத்தை செய்ய மாட்டார் என்று ஈரானுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் தற்போது இரு நாடுகளுக்கும் இடையே நேரடி ராணுவ மோதல்கள் வெடித்துள்ளதாக அஞ்சப்படுகிறது. ஈரானின் அரை அரசு செய்தி நிறுவனமான தஸ்னிம் வெளியிட்டுள்ள அவசர அறிக்கையின்படி மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த பந்தர் அப்பாஸ் துறைமுக நகரில் அடுத்தடுத்து 3 பயங்கர வெடிச்சத்தங்கள் கேட்டுள்ளன. அதே நேரத்தில் ஹார்முஸ் ஜலசந்திக்கு மிக அருகில் அமைந்துள்ள சிரிக் மற்றும் ஜாஸ் ஆகிய கடலோர நகரங்களுக்கு அருகேயும் இதேபோன்ற பயங்கர சத்தங்கள் கண்டறியப்பட்டதாக பாரஸ் செய்தி நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த பந்தர் அப்பாஸ் நகரம் தான் ஈரானின் முதன்மை வர்த்தக துறைமுகமாகவும் அந்த நாட்டின் மிக முக்கிய கடற்படை தளங்கள் கொண்ட பகுதியாகவும் விளங்குவது குறிப்பிடத்தக்கது. முதலில் இந்த வெடிப்புகளுக்கான காரணம் என்னவென்று ஈரானிய அதிகாரிகள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காத நிலையில் தற்போது களத்திலிருந்து அதிர்ச்சிகரமான கசிவுகள் வெளியாக தொடங்கியுள்ளன. பாரசீக வளைகுடா பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த ஈரானிய புரட்சிகர காவல் படையின் 2 அதிவேக தாக்குதல் படகுகள் நள்ளிரவில் எதிரி போர் விமானங்களால் ஏவுகணைகள் மூலம் தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த ஆக்ரோஷமான வான்வழி தாக்குதலில் 4 IRGC கடற்படை வீரர்கள் சம்பவ இடத்திலேயே கொல்லப்பட்டதாக நம்பகமான பாதுகாப்பு வட்டாரங்கள் தகவல் தெரிவித்துள்ளன. இந்த தாக்குதலை தொடர்ந்து ஈரானின் ஒட்டுமொத்த ராணுவமும் முழு போர்க்கால எச்சரிக்கை நிலைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. பந்தர் அப்பாஸ் மட்டுமன்றி ஈரானின் உட்பகுதியில் உள்ள முக்கிய நகரங்களான கெர்மான்ஷா மற்றும் இஸ்பஹான் ஆகிய பகுதிகளிலும் பயங்கர வெடிச்சத்தங்கள் கேட்டுள்ளன. அமெரிக்க அல்லது இஸ்ரேலிய ஏவுகணைகளை இடைமறித்து அளிப்பதற்காக ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் விடிய விடிய ஏவுகணைகளை ஏவி வருவதால் அந்த நகரங்களின் வான்பரப்பு போர்க்களமாக மாறியுள்ளது. மறுபுறம் இந்த தாக்குதல் சம்பவங்களுக்கு மத்தியில் ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு குழுவின் புதிய தலைவராக பொறுப்பேற்றுள்ள முகமது பாகர் ஷோல்காதர் தனது முதல் பொது உரையில் அமெரிக்காவிற்கு பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிரான ஈரானின் புதிய போராட்டத்தில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பின்வாங்கல் என்ற பேச்சுக்கே இடமில்லை. எங்களின் ராணுவத்துறை, ராஜதந்திர துறை மற்றும் ஒட்டுமொத்த மக்களும் தங்களின் துணிச்சலான எதிர்ப்பின் மூலம் எதிரியை மீண்டும் மண்டியிட செய்வார்கள் என்று கொதித்துள்ளார். அமைதி பேச்சுவார்த்தை நடந்து வந்த வேளையிலேயே ஹார்முஸ் ஜலசந்தியில் ஈரானிய படைகள் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் அமெரிக்கா ஈரானிடையே ஒரு முழு அளவிலான போராக வெடிக்குமா என்ற அச்சத்தில் உலக நாடுகள் உறைந்து போயுள்ளன. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் ஏவுகணை தாக்குதல்களால் ஈரானின் பந்தர் அப்பாஸ், இஸ்பஹான் உள்ளிட்ட முக்கிய நகரங்கள் போர்க்களமாக மாறியுள்ள நிலையில் ஈரானிய மக்கள் தற்போது டிஜிட்டல் சிறைக்குள் தள்ளப்பட்டுள்ள அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. உலக வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்கு ஒரு நாடு தனது சொந்த மக்கள் மீதே திணித்துள்ள மிக நீண்ட நடுப்பக்க இணைய முடக்கம் இதுவென சர்வதேச கண்காணிப்பு அமைப்புகள் கவலை தெரிவித்துள்ளன. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய போர் விமானங்கள் ஈரான் மீது தொடர் குண்டுவீச்சு நடத்தி கொண்டிருக்கும் இதே வேளையில் இந்த டிஜிட்டல் முடக்கம் அந்த நாட்டு மக்களை தகவல்களை பெற முடியாமல் முற்றிலுமாக துண்டித்துள்ளது. சாதாரண காலங்களில் கூட ஈரானில் உலகளாவிய இணையப்பாடு கடுமையான தணிக்கைக்கு உட்படுத்தப்படுவது வழக்கம். ஆனால் தற்போதைய போர்க்கால சூழலில் ஒட்டுமொத்த சர்வதேச இணைய இணைப்பையும் ஈரானிய அதிகாரிகள் துண்டித்துள்ளனர். அதற்கு பதிலாக அவர்கள் உருவாக்கியுள்ள ஒரு பிரத்யேக அக இணையத்தை மட்டுமே நம்பியுள்ளனர். தற்போது ஆன்லைன் வழியான பாடத்திட்டத்தை பின்பற்றும் பள்ளிகளுக்கு மட்டுமே உலகளாவிய விலையை சார்ந்து இருக்காமல் இந்த உள்நாட்டு இணைக்கப்பட்ட சேவைகள் வழங்கப்பட்டு
செயல்பட்டு வருகின்றன. அரசின் இந்த அதிரடி இணைய கட்டுப்பாட்டால் உலகளாவிய நெட்வொர்க்கை நம்பியிருக்கும் ஈரானின் லட்சக்கணக்கான தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள், ஆன்லைன் வணிகங்கள் மற்றும் சர்வதேச வர்த்தகங்கள் அடியோடு முடங்கி பல பில்லியன் டாலர் இழப்பை சந்தித்துள்ளன. பொதுவாக அரசின் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் ஆதரவு தெரிவிக்கும் ஈரானிய புரட்சிகர காவல்படையுடன் தொடர்புடைய பார்ஸ் நியூஸ் செய்தி நிறுவனம் இந்த முறை சொந்த அரசுக்கு எதிராகவே பகிரங்கமாக கேள்வி எழுப்பியுள்ளது. இணையதள பயன்பாட்டை ஒட்டுமொத்தமாக முடக்குவதற்கு அரசாங்கத்திற்கு யார் அதிகாரம் கொடுத்தது? இந்த ஆபத்தான முடிவை எடுத்தது ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு குழுத்தான். எனவே உடனடியாக அதை அமைப்புத்தான் இந்த மக்கள் விரோத முடிவை திரும்பப் பெற்று இணையத்தை மீண்டும் வழங்க வேண்டும் என்று பார்ஸ் நியூஸ் காரசாரமாக வாதிட்டுள்ளது. இணைய முடக்கம் ஒரு புறம் இருக்க, அமெரிக்காவுடன் தயாராகி வரும் 2 கட்ட இடைக்கால அமைதி ஒப்பந்தத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல ஈரான் ஒரு புதிய நிபந்தனையை விதித்துள்ளது. அமெரிக்காவுடன் எதையும் அதிகாரப்பூர்வமாக பேசுவதற்கு முன்னதாக கத்தாரில் உள்ள வங்கிகளில் முடக்கி வைக்கப்பட்டுள்ள தங்களது 12 பில்லியன் டாலர் சுமார் 1 லட்சம் கோடி ரூபாய் நிதியை அமெரிக்கா உடனடியாக எவ்வித நிபந்தனையுமின்றி விடுவிக்க வேண்டும் என்று ஈரான் பிடிவாதம் பிடித்துள்ளது. இந்த நிதி கைக்கு வந்தால் மட்டுமே தாங்கள் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அப்புறப்படுத்துவது குறித்தோ அல்லது ஹார்முஸ் ஜலசந்தியை திறப்பது குறித்தோ அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு வருவோம் என தெஹ்ரான் திட்டவட்டமாக கூறியுள்ளது. போர், இணைய முடக்கம், பில்லியன் டாலர் சொத்து விவகாரம் என ஈரான் ஒரே நேரத்தில் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் உச்சக்கட்ட புவிசார் அரசியல் நெருக்கடியை சந்தித்து வருவது குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் ஈரான் மற்றும் லெபனான் மீதான தாக்குதல்களால் உலக போர் சூழல் நிலவி வரும் வேளையில் மறுபுறம் ஐரோப்பாவிலும் அணு ஆயுத போர் வெடிக்கும் அபாயம் உச்சத்தை எட்டியுள்ளது. உக்ரைன் தலைநகர் கீவ் மீது இதுவரை இல்லாத அளவிலான மிக கொடூரமான தாக்குதலை நடத்த ரஷ்யா திட்டமிட்டுள்ளதால் அங்குள்ள அமெரிக்க தூதர்கள் மற்றும் குடிமக்களை உடனடியாக வெளியேற்றுமாறு ரஷ்யா அதிகாரப்பூர்வமாக உத்தரவிட்டுள்ளது. ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு இந்த அதிரடி எச்சரிக்கையை பிறப்பித்துள்ளார். ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அவசர அறிக்கையின்படி திங்கட்கிழமை ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோவுடன் அவசர தொலைபேசி உரையாடலை மேற்கொண்டார். அப்போது உக்ரைன் ராணுவம் ரஷ்ய ஆக்கிரமிப்பில் உள்ள லூகான்ஸ் பகுதியில் தொழிற்கல்வி பள்ளி மீது நடத்திய தாக்குதலில் 21 பேர் கொல்லப்பட்டதற்கு பதிலடியாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் மாபெரும் பழிவாங்கும் தாக்குதல் உத்தரவிட்டுள்ளதை லாவ்ரோவ் சுட்டிக்காட்டினார். செய்தியாளர்களிடம் ரஷ்ய தரப்பு தெரிவித்ததாவது, கீவில் உள்ள உக்ரைனின் ராணுவ கட்டுப்பாட்டை மையங்கள் மற்றும் முடிவெடுக்கும் முக்கிய மையங்களை குறிவைத்து ரஷ்ய ஆயுதப்படைகள் இன்னும் சில மணி நேரங்களில் திட்டமிட்டு மாபெரும் தாக்குதலை தொடங்குகின்றன. எனவே அமெரிக்கா உள்ளிட்ட வெளிநாட்டு தூதரக பணியாளர்கள் மற்றும் சர்வதேச அமைப்புகளின் குடிமக்கள் அனைவரும் உடனடியாக கீவ் நகரை விட்டு வெளியேற வேண்டும் என்று மார்க்கோ ரூபியோவிடம் திட்டவட்டமாக வலியுறுத்தப்பட்டுள்ளது. கடந்த வார இறுதியில் உக்ரைன் மீது டஜன் கணக்கான ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை ஏவி ரஷ்யா எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்த தாக்குதலில் ஒளியின் வேகத்தை விட 10 மடங்கு அதிவேகமாக பாயக்கூடியதும் அணு ஆயுதங்களை சுமந்து செல்லக்கூடியதுமான ஒரேஷ்னிக் கைபர்சோனிக் ஏவுகணையை ரஷ்யா பயன்படுத்தி இருந்தது உலக நாடுகளை அதிர செய்துள்ளது. இந்த ஏவுகணைகள் மூலம் ஒட்டுமொத்த கீவ் நகரையும் சாம்பலாக்க புடின் தயாராகி வருவதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் அஞ்சுகின்றன. ரஷ்யாவின் இந்த அணு ஆயுத போர் மிரட்டலை உக்ரைன் மற்றும் மேற்கத்திய நாடுகள் முற்றிலுமாக நிராகரித்துள்ளன. இதுகுறித்து ஐரோப்பிய நாடுகள் விடுத்துள்ள அதிரடி பதிலடிகள். கீவில் உள்ள ஐரோப்பிய ஒன்றிய தூதர் தனது முகநூல் பக்கத்தில் நாங்கள் எங்கும் செல்ல போவதில்லை, இங்கேயே தான் இருப்போம் என்று பதிவிட்டு புடினுக்கு சவால் விட்டுள்ளார். விளாடிமிர் புதினின் இத்தகைய வெற்றி மிரட்டல்களுக்கு நாங்கள் பழகிவிட்டோம். கீவ் நகரை விட்டு பிரெஞ்சு தூதரகத்தை வெளியேற்றுவது என்ற பேச்சுக்கு இடமில்லை என்று பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சகம் ஆக்ரோஷமாக தெரிவித்துள்ளது. ரஷ்யாவின் இந்த எச்சரிக்கைகள் வெறும் வெற்று சொல்லாடல் மட்டுமே. இந்த ரஷ்ய மிரட்டல்களுக்கு நமது சர்வதேச கூட்டாளிகள் யாரும் துளிகூட அடிபணியக்கூடாது என உக்ரைன் வெளியுறவு அமைச்சர் ஆண்ட்ரி சிபிகா தெரிவித்துள்ளார். 2022 பிப்ரவரியில் தொடங்கிய ரஷ்யா உக்ரைன் போர் தற்போது மத்திய கிழக்கு பதற்றங்களுக்கு மத்தியில் உலக வல்லரசு நாடுகளின் நேரடி முதலாக மாறி ஒட்டுமொத்த ஐரோப்பாவையும் சாம்பலாக்கும் அணு ஆயுத போராக வெடித்துள்ளதால் சர்வதேச சமூகம் பெரும் தவிப்பில் ஆழ்ந்துள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே கார்மோஸ் ஜலசந்தியில் நேரடி ராணுவ மோதல் வெடித்துள்ள இதே வேளையில் மத்திய கிழக்கின் மற்றொரு முனையான லெபனானிலும் போர் மீண்டும் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. லெபனானின் கிஸ்புல்லா அமைப்பை ஒட்டுமொத்தமாக நசுக்குவதற்காக அந்த நாட்டின் மீதான வான்வழி மற்றும் தரைவழி தாக்குதல்களை பல மடங்கு தீவிரப்படுத்துமாறு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தனது ராணுவத்திற்கு அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். கடந்த மாதம் லெபனானுடன் சர்வதேச நாடுகளின் முன்னிலையில் போடப்பட்டு சமீபத்தில் நீடிக்கப்பட்டு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அடியோடு தூக்கி எறிந்துவிட்டு இஸ்ரேல் இந்த ஆக்ரோஷ பாய்ச்சலை தொடங்கியுள்ளது உலக நாடுகளை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு திங்கட்கிழமை நள்ளிரவு தனது அதிகாரப்பூர்வ
அதிகாரப்பூர்வ டெலிகிராம் பக்கத்தில் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். நாம் தற்போது கிஸ்புல்லாவுடன் முழு அளவிலான போரில் இருக்கின்றோம். இஸ்ரேலிய ராணுவம் தனது தாக்குதல் வேகத்தை ஒருபோதும் குறைக்காது, மாறாக தாக்குதல்களின் வீரியத்தை இன்னும் பல மடங்கு அதிகரிக்குமாறு நான் ராணுவ தளபதிக்கு கட்டளையிட்டுள்ளேன் என்று நெதன்யாகு கருச்சித்துள்ளார். நெதன்யாகுவின் இந்த அறிவிப்பு வெளியான சில நிமிடங்களிலேயே லெபனானின் பிக்கா பள்ளத்தாக்கு மற்றும் கிஸ்புல்லாவின் பிரதான கோட்டையாக விளங்கும் பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதிகள் மீது இஸ்ரேல் தனது குண்டுமழையை பொழிய தொடங்கியுள்ளது. இதனால் தகிய உள்ளிட்ட நகர்ப்புறங்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் நள்ளிரவில் வீடுகளை விட்டு அலறி அடித்தபடி வெளியேறி வருவதாக லெபனான் தேசிய செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிய படைகள் சர்வதேச விதிகளால் மனித பயன்பாட்டிற்கு தடை செய்யப்பட்டு வெள்ளை பாஸ்பரஸ் ரசாயன குண்டுகளை லெபனானின் குலைலா நகராட்சியின் காடுகள் மற்றும் விவசாய நிலங்கள் மீது வீசி தாக்கியுள்ளன. ஆக்சிஜனுடன் தொடர்பு கொள்ளும் போது கொடூரமாக தீப்பற்றி எரியும் இந்த ரசாயனத்தால் லெபனானின் வாழ்வாதாரமாக விளங்கும் சிட்ரஸ் பழத்தோட்டங்கள் ஒட்டுமொத்தமாக எரியூட்டப்பட்டுள்ளன. மேலும் நபாத்தியா மாவட்டத்தில் உள்ள காபர் ரெமான் நகரில் குடியிருப்பு கட்டடங்கள் மற்றும் சியா முஸ்லிம் சமூக மையம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 4 அப்பாவி பொதுமக்கள் உடல் சிதறி பலியாகியுள்ளனர். கடந்த மார்ச் 2ஆம் தேதி போர் தொடங்கியதிலிருந்து இதுவரை லெபனானில் 3185 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. லெபனான் தனது 18 ஆண்டுகால இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பில் இருந்து விடுபட்ட விடுதலை தினத்தை அனுஷ்டிக்கும் இதே நாளில் இஸ்ரேல் மீண்டும் ஒரு முழுமையான ஆக்கிரமிப்பு போரை தொடங்கியுள்ளது. மத்திய கிழக்கை ஒட்டுமொத்தமாக போர்க்களமாக மாற்றியுள்ளது. இத்துடன் குறித்த காணொலி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.